நீங்கள் வந்து வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பாட்டு வேலைக்கு போனால் ஹாஸ்டலில் வந்து படுத்துன்னு இருக்காம, நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அந்த கம்பெனியோட அட்ரஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம வந்து, அந்த உங்க கம்பெனியோட மேனேஜர், முதலாளிகள்ட்ட வந்து நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏதோ ஒரு டைம்ல வந்து அவங்க பேசிருவாங்க. பேசாமலாம் போக மாட்டாங்க. இது ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனில வந்து 15 பேர் ஆள் வேணும்னு சொல்லி எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது, அது முன்னாடி நின்ன ஆள் வந்து என்னன்னா, ஒரு ஆள் மேல ரூ. 2,50,000 வாங்கியிருக்காப்ல. ஆனா வந்து முதலாளி காசு வாங்கவே கிடையாது. அப்ப அந்த கம்பெனி வந்து திடுதிப்புன்னு நான் குளோஸ் பண்ண போறேன், அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வேலை பார்க்குற நண்பர்கள் போய், "நாங்க இவ்வளோ காசு கட்டி வந்து நீங்க இப்ப குளோஸ் பண்ணா நான் என்ன பண்றது? நான் கட்டுன காச எடுக்கலையா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் காசு வாங்கவே கிடையாது" அப்படின்னு சொல்றாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டோரிலாம் கேட்டுட்டு அந்த முதலாளி நல்ல உள்ளம் கொண்டதால வந்து, அவங்களோட ஃப்ரெண்டோட கம்பெனிக்கு வந்து மாத்தி விட்டுட்டாப்புல. ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் குடுத்து அந்த கம்பெனிக்கு பர்மிட் மாத்தி விட்டாப்புல. அதே இவங்க வந்து முன்னாடியே பேசியிருந்தாங்க, வச்சிருந்தாங்கன்னா, யார்ட்ட காசு கட்டியிருந்தாங்கன்னா, அந்த காச வாங்கியிருக்கலாம் பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு முதலாளிகிட்ட பேசுங்க. தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாங்க.